நம்ம சேனலில் எனக்கு அதிகமான கமெண்ட்ஸ் வந்துட்டு ஒரு சில கொஸ்டின்ஸ் மட்டும்தான் வருது. அது என்னென்ன கொஸ்டின்ஸு, அதுக்கு என்னோட ரிப்ளை என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல ஏஏபிசிஎஸ் ஸ்டாப் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லி தான் எல்லாருமே என்கிட்ட கேட்குறீங்க. ஏஏபிசிஎஸ்ன்றது ஒரு ஸ்கீம். ஸோ அதனால் ஒரு ஸ்கீம் வந்துட்டு போன வருஷம் ஆரம்பித்து அடுத்த வருஷம் முடிச்சிட மாட்டாங்க. மினிமம் 10 to 15 வருஷம் இந்த ஸ்கீம் வந்து ரன் ஆகும். அதனால் ஏஏபிசிஎஸ் ஸ்டாப் ஆகலை. ரெண்டாவது கொஸ்டின் என்னென்னா, ஜேசிபி லோன் வந்து இந்த ஸ்கீமில் எடுக்கலாமா? கண்டிப்பாக எடுக்க முடியாது. காரணம் என்னென்னா, நிறைய பேர் ஜேசிபி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க. அதனால் கவர்மெண்ட் வந்து ஜேசிபி மட்டும் இந்த ஸ்கீமில் எடுக்க முடியாதுன்னு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஜேசிபி எடுக்கணும்னு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குது, ஆனால் அண்ணல் அம்பேத்கர் ஸ்கீம் போக முடியாது அப்படின்றதுனால நீங்கள் அதுக்கு மாற்றாக இருக்கக்கூடிய நீட்ஸ் திட்டத்தில் வந்து லோன் எடுக்கலாம். அடுத்ததாக, இந்த வருஷம் வந்துட்டு எலெக்ஷன் வருது, அதனால் புதுசாக ஃபண்டிங் கொடுக்க மாட்டாங்க, லோன் கிடைக்குமா இல்லையா அப்படின்ற மாதிரி டவுட்ஸ் இருக்குது. ஸோ எந்த வருஷம் ஆனாலும் ஃபண்டிங்கில் கவர்மெண்ட்டுக்கு பிரச்சனையே இருக்காது. ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் மாதிரி தான் இந்த எம்எஸ்எம்இ டிபார்ட்மெண்ட்டும். அதனால் கண்டிப்பாக ஃபண்டிங் ஒதுக்குவாங்க. நீங்கள் தாராளமாக இப்போ ஏப்ரல் மந்த் ஆகிடுச்சு, ஏப்ரல் மந்த்லேருந்தே நீங்கள் லோன் எடுக்கலாம். அடுத்ததாக, எந்தெந்த பேங்க்கில் வந்து ஏஏபிசிஎஸ் வந்து லோன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரே ஒரு ஆன்சர் சிம்பிளாக சொல்லணும்னா, கவர்மெண்ட் பேங்க்கில் மட்டும்தான் அவங்களால லோன் எடுக்க முடியும். உதாரணத்துக்கு ஆல் நேஷனலைஸ்டு பேங்க். எந்தெந்த பேங்க்கில் லோன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதிகமான கொஸ்டின்ஸ் வருது. இதுக்கு என்னோட ஆன்சர் என்ன அப்படின்னா, கவர்மெண்ட் பேங்க்ஸ், அதாவது நேஷனலைஸ்டு பேங்க்கில் மட்டும்தான் அவங்களால லோன் எடுக்க முடியும். உதாரணத்துக்கு ஸ்டேட் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ், ஸோ இந்த மாதிரியான கவர்மெண்ட் அண்ட் நேஷ்னல் பேங்க்ஸில் மட்டும்தான் உங்களால் லோன் எடுக்க முடியும். ப்ரைவேட் அப்ரோச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆஃபர் பண்ண மாட்டாங்க. ரெண்டாவது, எவ்வளோ அமௌண்ட் வரைக்கும் லோன் எடுக்கலாம் அப்படின்ற கொஸ்டின் தான். ஸோ ஏஏபிசிஎஸை பொறுத்த வரைக்கும் இது பெரிய ஸ்கீமு. அதனால் மினிமமே ஒரு 15 லட்சத்துலேருந்து 5 கோடி ரூபாய் வரைக்குமே நீங்கள் லோன் எடுக்க முடியும். அதுவும் 35% மானியத்தோட. உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு 1 crore எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ 1 கோடி ரூபாய் லோன் எடுக்கிறீங்கன்னா 35 லட்ச ரூபாய் கவர்மெண்ட் கொடுத்துரும். உங்களோட கான்ட்ரிபியூஷன் 5 லட்ச ரூபாய். பேலன்ஸ் இருக்கக்கூடிய 60 லட்சம் மட்டும்தான் நீங்கள் லோனாக கட்டணும். அந்த 60 லட்சத்துக்கு மட்டும்தான் உங்களுக்கு பேங்க் வந்து இன்ட்ரெஸ்ட் போடும். ஸோ அதனால் இது ஒரு பெனிஃபிட்டானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு பெனிஃபிட் தான். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயமே வராது. ரெண்டாவது, இன்ட்ரெஸ்ட்லேயுமே கவர்மெண்ட் வந்து 3% உங்களுக்கு மானியமும் சலுகையும் தருது. ஸோ அதனால் 5 கோடி ரூபாய் வரைக்கும் எலிஜிபிள் இருக்குது. அதனால் எல்லாருமே 5 கோடி எடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. உங்களோட பிஸ்னஸ் மாடல், அதுக்கப்புறம் உங்களோட சிவில் ஸ்கோர், உங்களோட செக்யூரிட்டி, அதாவது நீங்கள் சொந்த வீடு வச்சுருக்கீங்களா, இந்த மாதிரியான சொத்து விவரங்கள்லாம் பார்த்துட்டு தான் இந்த லோன் அமௌண்ட் அலாட் பண்ணுவாங்க. அப்போ நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், என்கிட்ட வந்து சொந்த வீடு இல்லை, செக்யூரிட்டி எதுவும் கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு மினிமமாக ஒரு லோன் அமௌண்ட் ட்ரை பண்ணுங்கள். அதாவது 15 லட்சம் 20 லட்சம் இந்த அமௌண்ட்டுக்குள்ளே ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்ககிட்ட ஷூரிட்டியோ இல்லை வந்து சொந்த வீடு இருக்கான்னு சொல்லிட்டு எதுவும் கேட்க மாட்டாங்க. அதனால் நீங்கள் வந்து ஒரு சின்னதாக கடை ஆரம்பிக்க போகிறீங்க, இல்லை வந்து ஒரு மிஷின்ஸ் வாங்கி மேனுஃபேக்சரிங் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் லோ அமௌண்ட், கம்மியான அமௌண்ட்டு வந்து லோன் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அதிகமான அமௌண்ட்டுக்கு போய்க்கலாம். எடுத்தோடனே crore கணக்கில் நீங்கள் லோன் கேட்டிங்கன்னா ஷூரிட்டி இல்லாமல் லோன் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் தான் நமக்கு வரக்கூடிய அதிகபட்சமான கொஸ்டின்ஸ். நான் ஓரளவுக்கு கவர் பண்ணிட்டேன். இல்லை எனக்கு ஏஏபிசிஎஸ் ஸ்கீமில் வந்து அப்ளை பண்ணணும், ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்ணணும், என்டையராக இந்த லோன் எடுக்கிற வரைக்குமே எங்களுக்கு ஒரு சப்போர்ட் வேணும்னு கேட்டிங்கன்னா அதுக்கு தான் நாங்கள் இருக்கோம். ஸோ ஸ்கெட்ச் கார்டை நீங்கள் எப்போ வேணாலும் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ என்னோட ஆஃபீஸோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து நான் கீழே கொடுக்குறேன், நீங்கள் எப்போ வேணாலும் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ இதேமாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாமா? அது வரைக்கும் பாய்.